ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். நம்மளோட சேனலில் ஃபோட்டோஷாப்பில் இருக்க டூல்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஷேப் டூல்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ஷேப் டூல் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டம் ஷேப் டூல்னா என்ன, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் அதில் எப்படி நம்ம வந்து நியூவாக வந்து ஒரு ஷேப் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு blank டாக்குமெண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து கஸ்டம் ஷேப் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஷேப் டூல் இருக்கு. ஸோ இதில் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷேப் டூல். ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் யூ ப்ளஸ் பண்ணிங்கனாலும் வந்து லைனாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கஸ்டம் ஷேப் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வாட்டியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஷேப்பு பார்த்து பிக்சல்ஸ். ஸோ இதை மூணு பற்றியும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ அந்த வந்து அந்த ஷேப்புக்குள்ளே என்ன கலர் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் நீங்கள் வந்து அந்த கஸ்டம் ஷேப் ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ரோக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஹைட்டு வித்து அண்ட் தென் இப்போ கஸ்டம் ஷேப்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியணுங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை கிளிக் பண்ண வாதியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேப்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஷேப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த டிராயிங் வந்து இந்த ஷேப்போட வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்க, ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணீங்கன்னாவே வந்து இங்கே பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது வந்து ட்ரா ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கொண்டு வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து இதை செலக்ஷன் டூலில் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ அந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கோசம் தான் நம்ம வந்து கஸ்டம் ஷேப் டூல் வந்து போகிறோம். ஸோ இதே மாதிரியே நான் இங்கே வந்து அந்த கஸ்டம் ஷேப் டூலில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அப்பியர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கஸ்டம் ஷேப் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லீஃப் ட்ரீஸ், வைல்ட் அனிமல்ஸ், போட்ஸ், ஃப்ளவர்ஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணும் அப்படின்னீங்கன்னா ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் இந்த 3 லைன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லீகசி ஷேப்ஸ் அண்ட் மோர்ன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த ஷேப்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ஆட் ஆன வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலேயே வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே லீகசி ஷேப்ஸ் அண்ட் மோர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆட் பண்ண எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங்குள்ள ஒவ்வொரு சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆரோஸ், அனிமல்ஸ், பேனர்ஸ். ஸோ நம்ம ஏதோ கிராஃபிக் டிசைன் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேனர் டிசைன் பண்ண மேலே ஸோ உங்களுக்கு தேவையான இந்த ஷேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணாம நம்ம டிஃபால்ட்டாவே நம்ம இதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கோசம் தான் இந்த ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நமக்கு நிறைய ஐகான்ஸ்லாம் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு காட் ஐக்கான் வேணும்னா இது செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ நான் ட்ரா பண்ணேன்னா வந்து எனக்கு இந்த காட் மாதிரியான ஒரு ஐக்கான் வந்து ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து ட்ரா ஆயிரும். ஸோ இதுக்கோசம் தான் இந்த கஸ்டம் ஷேப் டூல் வந்து நம்ம வந்து கொடுக்கறது. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ பாருங்க, நான் ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான இந்த கஸ்டம் ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அங்கங்கே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதை நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ பாருங்க வந்து நான் அனிமல்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அனிமல்ஸில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு இருக்குல்ல, ஸோ இந்த பேர்டு மாதிரி நான் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ ஸோ அந்தந்த இடத்துல நான் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் பண்ணும், அங்கே தான் பண்ணுன்றதுல. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸாக வரும். நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஹைட் அண்ட் வித் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து கிங் காங் எடுத்துக்கிட்டேன். ஸோ கிங் காங் வந்து இப்போ இந்த மரத்தில் இருக்க மாதிரி நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ண மேலே ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு எந்த கலர் நீங்கள் ஃபில் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ இதுவே வந்து நான் ஒரு டியர் வந்து நான் இங்கே வந்து ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, ஸோ நான் ஒரு டியர் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டியர் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த மரத்தோட அப்படியே அந்த கிங் காங் வந்து இங்கே ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து கீழே வந்து டியர் வந்துருச்சு.
ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஷேப்ஸுமே நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கோசம் தான் நம்ம வந்து இந்த கஸ்டம் டூல் வந்து நம்ம போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மரம் எல்லாமே இவங்க வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த தென்னை மரம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட கலர்ஸ் வேணால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு க்ரீன் கலரில் வந்து எனக்கு ஒரு தென்னை மரம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்ஸ் வேணாலும் நம்ம வந்து இதில் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ எந்த கலரில் என்ன ஷேட்ஸில் வேணாலும் நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிரேடியன்ஸ் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் டிசைனை எப்படி நம்ம இந்த மாதிரி கஸ்டம் ஷேப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இது ரேண்டமாக தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு ஷேப்ஸ் வந்து நான் இப்போ வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரா ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த பென் டூல் இருக்குல்ல, ஸோ அந்த பென் டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பென் டூல் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த வாட்டி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபைன் கஸ்டம் ஷேப்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நேம் கொடுங்க. ஸ்டார் இல்லைன்னா என்ன வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளோட கஸ்டம் ஷேப்பில் வந்து இது வந்து ஆட் ஆயிரும். இப்போ பாருங்க. ஸோ வந்து இதில் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் கஸ்டம் ஷேப் டூல் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். நான் இப்போ அது எங்கே ஷோ ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ட்ரா பண்ண இந்த ஸ்டார் வந்து டிஃபால்ட் கஸ்டம் ஷேப்பில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களே கூட கஸ்டம் ஷேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் நான் இப்போ இதை சொன்னது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதுலேயும் பிங் பண்ணுங்க, உங்களுக்கு அதுலேயே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.